யாத்திராகமம் 12வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 13வது வசனம் வரைக்கும் குறித்து வைத்துக்கொண்டு அதிலே நீங்கள் வாசிக்க வேண்டிய வசனம் என்னவென்றால் 12வது வசனத்திலிருந்து நீங்கள் வாசிங்க. 12வது வசனத்திலிருந்து வாசிங்க. அந்த ராத்திரியிலே நான் எகிப்து தேசம் எங்கும் கடந்து போய் எகிப்து தேசத்தில் உள்ள மனிதர் முதல் மிருக ஜீவன்கள் மட்டும் முதற் பேராயிருக்கிறவைகள் எல்லாம் அதம் பண்ணி எகிப்து தேவர்களின் மேல் நீதியை செலுத்துவேன். நானே கர்த்தர். நீங்கள் இருக்கும் வீடுகளில் அந்த இரத்தம் உங்களுக்காக அடையாளமாயிருக்கும். அந்த இரத்தத்தை நான் கண்டு உங்களை கடந்து போவேன். நான் எகிப்து தேசத்தை அழிக்கும் போது அழிக்கும் வாதை உங்களுக்குள்ளே வராது இருக்கும். 12வது அதிகாரத்தில் 5வது வசனத்தை வாசியுங்கள். அந்த ஆட்டுக்குட்டி பழுதற்றதும் ஆணும் 1 வயது உள்ளதுமாயிருக்க வேண்டும். செம்பரியாடாகலாவது வெள்ளாடுகளிலாவது அதை தெரிந்து கொள்ளலாம். கண்களை மூடி ஜெபிக்கலாம். அன்பு தெய்வமே, எங்கள் பரலோக பரிசுத்த பிதாவே, நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். நீர் எங்களுக்காக உம்முடைய மகனை உம்முடைய குமாரனை அனுப்பி எங்களை நீர் ரட்சித்து மீட்டு கொண்டீர். நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இதோ உம்முடைய பிள்ளைகளாய் உம்முடைய வார்த்தையை கேட்க ஆவலுடன் ஓடி வந்திருக்கிறோம். எங்கள் இருதயத்தில் உம்முடைய வார்த்தைகள் விதைக்கப்படுவதாக. ஐயா, உம்முடைய வார்த்தைகள் எங்கள் இருதயத்தில் நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு எங்களுடைய செவிகளோ எங்களுடைய இருதயங்களோ அடைக்கப்பட்டிருக்கும் என்றால், எந்த ஒரு பலவீனங்களும் எங்களை தடை செய்து கொண்டிருக்கும் என்றால், கர்த்தர் அதை நீக்கி போட்டு உம்முடைய சொத்திரம் உம்முடைய விடுதலையை தந்து உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை தாங்க. கர்த்தாவே, சொல்லும் அடியோர்கள் நாங்கள் கேட்கிறோம். இடைப்படுவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. இப்படியாய் வசனம் இருக்கிறது. நீங்கள் இருக்கும் வீடுகளில் அந்த இரத்தம் உங்களுக்காக அடையாளமாயிருக்கும். அந்த இரத்தத்தை நான் கண்டு உங்களை கடந்து போவேன். நான் எகிப்து தேசத்தை அழிக்கும் போது அழிக்கும் வாதை உங்களுக்குள்ளே வராதிருக்கும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இங்கே தேவனாகிய கர்த்தர் அவர் இஸ்ரவேல் ஜனங்களிடத்திலே சொல்லுகிற ஒரு வார்த்தை, காட்டிக் கொடுக்கிற ஒரு வழிமுறையை நாம் பார்க்கிறோம். தேவனாகிய கர்த்தர் தம்முடைய தாசனாய் தெரிந்து கொண்ட ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, யாக்கோபின் சந்ததியை இஸ்ரவேலின் சந்ததியாக தேவனாகிய கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார். ஆனால் அதற்கு பின்பு இந்த இஸ்ரவேல் ஜனங்கள், யாக்கோபின் பிள்ளைகள், யாக்கோப் உட்பட அவர்கள் எகிப்துக்கு போனார்கள். அங்கே அவர்கள் ஸ்தோத்திரம் கட்டப்படுகிறார்கள், அடிமனைத்தனத்திற்குள்ளாய் ஒப்பு கொடுக்கப்படுகிறார்கள், ஒடுக்கப்படுகிறார்கள் என்று வேத வசனம் சொல்கிறது. அவர்கள் ஒடுக்கப்பட்டார்கள். கிட்டத்தட்ட 400 வருஷங்களுக்கு மேலாக அவர்கள் ஒடுக்கப்பட்டது நிமித்தம் இப்போ ஒரு 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 பிராயச்சித்தம் இல்லைன்னா பரலோகத்திலிருந்து ஒரு காரியம் நடக்கப்பட வேண்டும். 400 வருடங்கள் அவர்கள் அடிமைத்தனத்தில் இருக்கிறார்கள். இப்போ பரலோகம் அவர்களுக்காக ஒரு முயற்சி எடுக்க வேண்டும். தேவனாகிய கர்த்தர் அவரே ஒரு முயற்சியை எடுக்கிறார். அவர் சொல்லுகிற இந்த வசனம், அந்த இரத்தத்தை நான் கண்டு, தேவனாகிய கர்த்தரே சொல்லுகிறார், நான் கண்டு. அப்போ அவரே ஒரு முயற்சி எடுக்கிறார். என்ன முயற்சி? ஸ்தோத்திரம், அங்கே இருந்த ஜனங்களின் முதற் பேர் அனைத்தும் சங்காரம் பண்ணப்பட வேண்டும். முதற் பேர் என்றால் மூத்தவர்கள். முதற் பேர் மூத்தவர்கள் விசேஷமானவர்கள். உங்களுடைய குடும்பத்திலே மூத்தவர்கள், முதல் பேரானவர்கள் விசேஷமானவர்கள். அவர்களை பிசாசு பிடித்து இழுக்கிறதற்கு அநேக முயற்சி செய்வான். ஏனென்றால் அவர்கள் விசேஷமானவர்கள். உங்கள் வீட்டில் இருக்கிற முதற் பேரானவைகள் அனைத்தும் அது கர்த்தருக்குறது. ஏனென்றால் அது விசேஷமானவைகள். உங்கள் வீட்டிலே வளருகிற ஒவ்வொன்றும் செடி கொடிகள் உட்பட அதிலே காய்க்கிற கனிகள் முதற் பேரானவைகள், அது கர்த்தருடையது. முதற் பேரானது முக்கியம். சந்ததியை எடுத்து காட்டுகிற முதற் பேரானது கர்த்தர். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் படுகிற கஷ்டத்தை பார்த்து, அந்த 400 வருஷம் அவர்கள் அடிமைத்தனத்தில் இருக்கிறதை பார்த்து இப்பொழுது ஒரு முயற்சி செய்கிறார், ஒரு காரியத்தை செய்கிறார். அவர் சொல்லுகிறார், ஒரு குறிப்பிட்ட நாள் வரும், அந்த நாளிலே நீங்கள் பழுதற்ற ஒரு ஆட்டுக்குட்டியை, 1 வயதுள்ள ஒரு ஆண் ஆட்டுக்குட்டியை நீங்கள் எடுத்து அதை அதை நீங்கள் பலியிட்டு அதன் இரத்தத்தை எடுத்து, வசனம் சொல்லுகிறது, அதனுடைய இரத்தத்தை நீங்கள் எடுத்து உங்கள் வீட்டின் நிலைக்கால்களிலும் உங்கள் வீட்டின் வாசல்களிலும் நீங்கள் அதை பூச வேண்டும், அதை தெளிக்க வேண்டும் இந்த இரத்தத்தை என்று கர்த்தர் சொன்னார். அந்த இரத்தத்தை அவர்கள் தெளித்த பிறகு தேவன் கடந்து வருவார் சங்கார தூதனோடு. இல்லென்றால் அவரே இந்த வசனத்தில் சொல்றபடி பார்த்தால் நான் கண்டு, அப்ப அவரே உருவின பட்டயத்தோடு வருவார்.
ஒவ்வொரு வீடுகளாய் பார்ப்பார். எந்த வீட்டிலெல்லாம் இரத்த அடையாளம் இல்லையோ அந்த வீட்டுக்குள்ளாய் இந்த சங்கார தூதன் பிரவேசித்து அந்த வீட்டில் இருக்கிற முதல் பேரானதை கொன்று போடுவார் என்று அவர் ஒரு எச்சரிப்பை அனுப்புகிறார். அப்ப 400 வருஷம் அடிமைத்தனம், அங்கே ஒரு பெரிய செயல் ஒன்று நடக்க போகிறது. அதற்கிலிருந்து தப்பித்துக் கொள்ள மீட்புக்கு ஒரு ஆட்டுக்குட்டியின், அதுவும் பழுதற்ற ஒரு ஆட்டுக்குட்டியின் இரத்தம் சிந்தப்பட வேண்டும். ஏன் பலி செலுத்தினால் போதாதா? இல்லென்றால் கொன்றால் போதாதா? ஏன் இரத்தம் செலுத்தப்பட வேண்டும்? ஏன் இரத்தம் அங்கே அடையாளமாய் போடப்பட வேண்டும்? ஏன் இரத்தம் சிந்துதல்? காரணம் என்ன? வேத வசனம் இப்படியாக சொல்லுகிறது, சகல மாம்சத்திற்கும் இரத்தம் உயிராய் இருக்கிறது என்று வேத வசனம் சொல்லுகிறது. சகல மாம்சத்திற்கும் உயிர் இரத்தத்தில் இருக்கிறது. இரத்தம் ஜீவனுக்கு சமானம் என்று வேத வசனம் சொல்லுகிறது. மாம்சத்தின் உயிர் இரத்தத்தில் இருக்கிறது. கவனிங்க, அதனால தான் நாம் இரத்தத்தை உண்கிறதில்லை. கர்த்தர் சொல்லி இருக்கிற அந்த வசனத்துங்களே, நீ வீட்டில் போய் லேவியர் ஆகமம் 17வது அதிகாரத்தை எடுத்து வாசிச்சு பாருங்க. இரத்தத்தோடு எந்த ஒரு போஜனத்தையும் நாம் உண்ணக்கூடாது. இரத்தத்தோடு எந்த ஒரு போஜனத்தை ஒரு மனிதன் குடித்தாலோ அதை உண்டாலோ அவன் அந்த மிருகத்தின் ஜீவனையே உண்கிறான் என்ற அர்த்தம். அது அவனுடைய வாழ்க்கையில் அவனுக்கு மேல் அது ஒரு பலியாய் மாறும். அதனால தான் இரத்தத்தை அவாய்ட் செய்யணும். குக் பண்ணுகிற உணவுகளிலே சோத்திரம் இரத்தத்தை நல்லா எடுத்து கழுவி எடுத்த பிறகு உணவுகளை சமைக்க வேண்டும். கவனித்துக் கொள்ளுங்கள், இரத்தத்தில் ஜீவன் இருக்கிறது. ஒரு மாம்சத்துக்கு ஜீவன் அந்த இரத்தம் இருக்கிறது. அப்போ இரத்தத்தை அவர்கள் வீட்டின் இலைக்கால்களிலே பூசுகிறார்கள் என்றால் ஒரு ஜீவனை பலி செலுத்தி அதற்கு அடையாளமாய் ஒரு இரத்தத்தை பூசுகிறார்கள். கவனித்து பாருங்கள், 400 வருஷம் அடிமைத்தனம். இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே பிறக்கிறதற்கு முன்பாக 400 வருஷங்கள் பரலோகத்துக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் தேவனாகிய கர்த்தருக்கும் தொடர்பில்லாத ஒரு நிலை இருந்தது. அதற்கப்புறம் ஒரு பெரிய காரியம் நடைபெற்றது. அந்த பெரிய காரியத்தின் விளைவாய் இயேசு கிறிஸ்து அங்கே இரத்தம் சிந்தப்பட வேண்டியது இருந்தது. பழைய ஏற்பாட்டின் நாட்களில் ஒருவன் பாவ நிவாரண பலியாக பழுதற்ற ஒரு ஆட்டுக்குட்டியை வெட்ட வேண்டும். வசனத்திலே பார்த்தீங்கன்னா அவன் செய்த பாவங்களுக்கு தக்க, இங்கே நாம் வாசித்த இந்த சங்காரக்கார தூதனுடைய அந்த காரியத்திலே அவனவனுடைய குடும்பத்திற்கு தக்க ஒரு சோத்திரம் ஆட்டுக்குட்டியை எடுத்துக்கொள்ள வேண்டும். சின்ன குடும்பமா இருந்தா பக்கத்து வீட்டோட சேர்ந்து அவர்களுடைய சோத்திரம் வீட்டின் அளவிற்கு எத்தனை பேர் இருக்கிறாங்கிற அளவிற்கு பார்த்து அந்த ஆட்டுக்குட்டியை பலி செலுத்த வேண்டும். பழைய ஏற்பாடு அப்படிதான் இருந்தது. அப்படி பலி செலுத்துகிற ஒரு நிலையிலிருந்து விடுதலை கொடுக்கும்படியாக, பலி செலுத்துகிற ஒரு நிலையிலிருந்து ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணும்படியாக பரலோக தேவனாகிய கர்த்தர் ஒரு காரியத்தை யோசிக்கிறார். இப்படி ஜனங்கள் ஒவ்வொரு நேரமும் தங்களுடைய சோத்திரம் தங்களிடத்தில் இருக்கிற ஆடு மாடுகளையும் புறா குஞ்சுகளையும் அவர்கள் பலி செலுத்தி கொண்டு இருக்கிறது தேவனுக்கு ஏற்புடையதாய் தோன்றவில்லை. அவர் ஒரே தரம் ஒரேடியாக ஒரு விமோச்சனத்தை உண்டு பண்ண நினைத்தார். அப்போ ஆடு மாடுகளினுடைய இரத்தத்தை விட விசேஷமான இரத்தம் என்ன? மனித இரத்தம். மனித இரத்தத்தை குறித்து வேத வசனம் சொல்லுகிறது, ஆபேலை காயின் கொலை செய்தான். ஆபேலுடைய இரத்தம் அங்கே தேவனை கூப்பிட்டது. The blood that called God. பழி தீர்க்கும்படியாக செத்துப்போன ஆபேலுடைய இரத்தம் தேவனை கூப்பிட்டது. இரத்தத்தில் எவ்வளவு வல்லமை இருக்கு பாருங்க. ரோட்டில் ஒருவர் அடிபட்டு கடந்து அவருடைய இரத்தம் கீழே சிந்தப்பட்டிருந்தால் அதிலே ஜீவன் அதிலே இருக்கிறது என்கிறதை நினைத்து தயவு செய்து அதை பார்க்காதிருங்கள், கவனித்துக் கொள்ளுங்கள், கவனமாயிருங்க. அவைகளை பார்க்கும் பொழுது அந்த சாபத்தை உங்களோடு நீங்கள் இணைக்கப்படுகிறீர்கள். அந்த சாபத்தை நீங்க உங்க மனசுக்குள்ள கொண்டு போறீங்க. கவனித்துக் கொள்ளுங்கள். அப்படிப்பட்டதோடு விளையாடாதிருங்கள். இரத்தம் சிந்துதல் தேவனுக்கு பிடிக்காத காரியம். ஒருவன் தன்னைத்தானே கெடுத்து தன் கைகளிலும் தன் கால்களிலும் எதையாவது ஒன்றை செய்து தன்னுடைய இரத்தத்தை அவன் ஸ்தோத்திரம் வீணாய் செலவழித்தால், வீணாய் சிந்த வைத்தால் கர்த்தர் அவன் மேல் வருத்தப்படுவார். உங்களுடைய இரத்தத்தை வீணாய் செலவழிக்க நினைக்காதிருங்கள். அவ்வளவு முக்கியம் அது.
சோதரம் வேணும் இஷ்டத்துக்கு நம்ம ரத்தத்தை செலவழிக்க கூடாது. ஆபரேஷன் ஈஸியா செய்யக்கூடாது. ஆபரேஷன் செய்து ரத்தம் போனா பரவாயில்ல, ரத்தம் கைகள்லையும் கால்கள்லையும் கொட்டினா பரவாயில்ல, ரத்தம் கொட்டுட்டான் அப்படின்னு விடக்கூடாது. ஒரு ஆக்சிடென்ட் நடக்குதுன்னா நீங்க நினைக்கணும், ஆண்டவரே எனக்கு ஆக்சிடென்ட்டே நடக்கக்கூடாது, ஏதாவது ஒன்று நடந்ததுன்னா என் மேல ஒரு அடி படக்கூடாது, என் ரத்தத்துல ஒரு சொட்டு ரத்தம் கூட தரையில சிந்தக்கூடாது என்று யாராவது உடன்படிக்கை செய்திருந்தீர்கள் என்றால் அந்த உடன்படிக்கையை கூட மதிக்கிற ஒரு நல்ல கர்த்தர் நமக்கு இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படி உடன்படிக்கை செய்தவர்கள் அநேகர், இந்த சபையிலே அநேகரை எனக்கு தெரியும், சாட்சியாய் நான் அறிந்திருக்கிறேன். அவர்கள் சரீரங்களில் இருந்து எந்த ஒரு காயங்களினாலாவதோ, எந்த ஒரு விபத்துகளினாலாவதோ, எந்த ஒரு அறுவை சிகிச்சைகளினாலாவதோ ஒரு சொட்டு ரத்தம் கூட கீழே சிந்தாமல் அநேக விசுவாசம் உள்ள மார்க்கத்தார்களை என் தேவனாகிய கர்த்தர் காப்பாற்றி கொண்டு இருக்கிறார். இதுதான் நான் அறிந்திருக்கிறேன். அவ்வளவு வல்லமை உள்ள ஒரு ரத்தம். தேவனாகிய கர்த்தர் once for all he need a sacrifice. அப்ப மனிதனுடைய ரத்தம் அது அவ்வளவு பவர்ஃபுல் என்று நான் உங்களுக்கு சொல்லிக் கொண்டு இருக்கிறேன். ஒரு பாவம் நிறைந்த மனிதன், எப்படி ஆபேல் பாவம் நிறைந்த மனிதன் என்று சொல்ல முடியும்? அவனுடைய தகப்பன் தாய் பாவம் செய்து விட்டார்கள். ஆதாம் ஏவாள் செய்த பாவத்தின் நிமித்தம் மூத்த மகன் காயின் கொலைகாரன், இரண்டாவது மகன் ஆபேல் அவனும் பாவத்திலே தான் இருக்கிறான். தாவீது சொல்லுகிறார், என்னுடைய தாய் என்னை பாவத்தில் கற்பந்தரித்தாள். ஒரு பிள்ளை பிறக்கிறதுக்கு முன்னாடியே பாவத்திலே உருவாகிறது. அப்போ ஆபேல் பாவம் நிறைந்த மனிதன். ஆபேல் பாவம் நிறைந்த மனிதனாக இருந்தும் ஆபேலுடைய இரத்தமே கர்த்தரிடத்தை கூப்பிட்டது, ஆபேலுடைய இரத்தமே தேவனை திரும்பி பார்க்க வைத்தது என்றால் பாவம் நிறைந்த இரத்தம். இது ஒரு பக்கம் வச்சுக்கோங்க. இப்போ தேவனாகிய கர்த்தர் கவனிக்கிறார், மனித இரத்தம் அது பயங்கர பவர்ஃபுல். ஆனால் எந்த மனித இரத்தத்திலையும் உண்மை இல்லை, பரிசுத்தம் இல்லை, அது பாவம் நிறைந்த இரத்தமாக இருந்தபடினால் எந்த மனிதனும் பலியிடப்பட முடியாது, பலியிடப்பட வேண்டியதில்லை. பரிசுத்தமானவர்கள் யாரும் இல்லை. ஏன்னா உலகத்தில் ஒரு பக்கம் பாவம் பெருகி கொண்டே போகிறது. இப்போ கர்த்தருக்கு தேவைப்படுகிறது ஒரு பரிசுத்தமான ஒரு மனிதர் வேண்டும், சுத்தமுள்ள ஒரு மனிதர் வேண்டும். எல்லா இரத்தத்தை உடையவர்களை பார்க்கிலும் மேன்மையான பரிசுத்த இரத்தம் உடைய ஒரு மனிதன் பலியிடப்பட வேண்டும் என்று யோசிக்கும் பொழுது, எதற்காக? மற்ற எல்லாருடைய மீட்புக்காக. அப்படி யோசிக்கப்படும் பொழுது வேற யாரும் இல்லை, ஆனால் ஒரே ஒருவர் மாத்திரம்தான் அந்த இடத்துல தகுதியாய் இருந்தது. அது யார் தெரியுமா? பிதாவாகிய தேவனுடைய ஒரே பேரான குமாரன் இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான் அதுகளை தகுதியுடையவராய் இருந்தார். அப்படியே இயேசு கிறிஸ்து இந்த பூமியில உருவான விதமும் நம்மை ஆச்சரியப்பட வைக்கிறது. ஏன்? அவர் பரிசுத்த ஆவியானவரால் உருவானார். ஒரு மனிதனுடைய சொத்திரம் ஒரு மனிதனின் மூலமாய் அல்ல, கணவன் மனைவி குடும்பத்தில் அவர்கள் இணைவதின் மூலமாய் பிறக்கிற குழந்தை அப்படி அல்ல. இயேசு கிறிஸ்து கன்னியின் வயிற்றிலே பிறந்தபடியினால் அந்த வித்து பரிசுத்தமாய் இருந்தது, அந்த கற்பம் பரிசுத்தமாய் இருந்தது. அதில் இருந்து பிறந்த இயேசு கிறிஸ்து பரிசுத்தமாய் இருந்தார். இயேசு கிறிஸ்து பரிசுத்தமாய் இருந்தார். அவர் 33 வருடம் இந்த உலகத்திலே வாழ்ந்தார். பாவம் அறியாத சுத்தமான பரிசுத்த மனிதனாய் வாழ்ந்தார். இயேசு கிறிஸ்து பரிசுத்தமாய் வாழ்ந்தார். இயேசு கிறிஸ்துடைய யோசனை பரிசுத்தமாய் இருந்தது. இயேசு கிறிஸ்துடைய சிந்தை பரிசுத்தமாய் இருந்தது. அவர் கொஞ்சம் கூட பாவம் இல்லாத சுத்தமாய் வாழ்ந்தவர். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. அதான் வசனத்தில் இப்படியாக சொல்லுகிறது. நான் வாசிக்கிறேன், கவனிங்க. குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டி ஆகிய கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட இரத்தத்தினாலே மீட்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. கவனிங்க, இந்த வசனம் சொல்லுகிறது குற்றமில்லாத. எல்லாரும் சொல்லுங்க, என்னது அது? குற்றமில்லாத. அடுத்தது மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட இரத்தம். பழைய ஏற்பாட்டிலே ஒரு மனிதனுடைய குற்ற நிவாரண பலிக்கு ஒரு ஆட்டுக்குட்டி பலியிடப்பட வேண்டும், இல்லை என்றால் ஒரு ஸ்தோத்திரம் புறா பலியிடப்பட வேண்டும். something has to be sacrificed and blood has to be shed. ரத்தம் சிந்தப்பட வேண்டும். ஆனால் தேவனாகிய கர்த்தர் பார்க்கிறதிலே ஒரே ஒருவருடைய ரத்தம் மாத்திரம் குற்றமில்லாத விலையேறப்பட்ட ரத்தமாய் இருந்தது. அதுதான் என்னுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தம். அப்ப அந்த ரத்தம் சிந்தப்பட்டது என்றால் அந்த ரத்தத்தின் மூலமாய் முழு மனுக்குலத்தின் பாவமே நீங்கும். அதனால தான் இயேசு கிறிஸ்து தன்னுடைய ரத்தத்தை அவர் சிந்த வேண்டியது இருந்தது. இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்தாமல் மரிக்க வேண்டும் என்றால் மரித்திருக்க முடியும். இயேசு கிறிஸ்து கொலை செய்யப்படவில்லை.
இயேசு கிறிஸ்து ஏதோ ஒரு சுட்டு மரிக்கவில்லை, இல்லை ஏதாவது காயங்கள் பட்டு இல்லை வெட்டுப்பட்டோ ஏதோ ஒரு விஷயத்தில் அவர் மரிக்கவில்லை. என் இயேசு கிறிஸ்து மரிச்சதுக்கு காரணமே அவரிடத்துல இருந்த கடைசி சொட்டு இரத்தத்தை கூட எனக்காக சிந்தி அவர் மரித்தார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அதை உறுதி செய்கிறதற்காக கடைசியில் ஒரு சேவகன் போய் அவருடைய விழாவிலே ஈட்டியால் குத்துகிறான். வசனம் சொல்லுகிறது, இரத்தமும் அது முடிந்து ரத்தமும் நீரும் ஒரு இடத்திலிருந்து ஓடி வந்தது. இயேசு கிறிஸ்துவுடைய முழு பரிசுத்த இரத்தமும் அன்று சிலுவையிலே சிந்தப்பட்டதினாலே நம்முடைய பாவங்கள் எல்லாம் நிவர்த்தியாக்கப்பட்டு இருக்கிறது. இதை குறித்து இயேசு என்ன சொல்லுகிறார் என்றால், why that bloodshed? ஏன் அந்த இரத்தம் சிந்துதல்? இயேசு கிறிஸ்து சொல்லும்பொழுது சொல்லுகிறார், இந்த பாத்திரம் உங்களுக்காய் சிந்தப்படுகிற என்னுடைய இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாயிருக்கிறது என்றார். இயேசு சொல்லுகிறார், நான் இந்த இரத்தத்தை சிந்தினதினாலே ஒரு புதிய உடன்படிக்கையை ஏற்படுத்தி இருக்கிறேன். ஒரு புதிய உடன்படிக்கை ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. அதற்கு முன்பாக இந்த உடன்படிக்கை ஏற்படுத்தப்படவில்லை. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் மரணத்திற்கு பின்பு, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சிந்துதலின் மரணத்திற்கு பின்பு அவர் சொல்லுகிறார், இது ஒரு புதிய உடன்படிக்கை. எல்லாரும் சொல்லுங்க, என்னது அது? நாம் எல்லாரும் புதிய உடன்படிக்கைக்குள்ளாக இருக்கிறோம். ஒரு புதிய உடன்படிக்கை நமக்கும் பரலோகத்திற்கும் உள்ள ஏற்படுத்தப்பட்டது. எதனாலே? இரத்தத்தினாலே. ஒரு நிலம் நீங்கள் வாங்குகிறீர்கள். அந்த நிலத்தை வாங்கும் பொழுது ஒரு சில விவரமா வாங்கினீங்கன்னா அந்த நிலத்தில் உள்ள ஒவ்வொன்றையும் சொல்லுவாங்க. வடக்க அந்த பக்கம், தெற்க இந்த பக்கம், கிழக்க இந்த பக்கம், மேற்க இந்த பக்கம். ஒரு சில நேரத்தில் வாடகை கொடுக்கும் பொழுது சொல்லுவாங்க, இத்தனை ஃபேன் இருந்தது, அங்கே ஒரு கல் இருக்குது, அங்கே ஒரு பூங்கா இருக்குது. சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்களா? எல்லாவற்றையும் சொல்லி அந்த பத்திரத்தில் எழுதப்பட்டு எழுதி காட்டப்பட்டு கடைசியில் கையெழுத்து விடப்பட்டு ஒரு அக்ரிமெண்ட், ஒரு அக்ரிமெண்ட், ஒரு உடன்படிக்கை செய்யப்பட்டு அது நடக்கும். ஒரு இடத்தை வாங்குறீங்கன்னா நீங்கள் ரூபா செலுத்தி அந்த அக்ரிமெண்ட்டை போடுவீங்க. அதே போல தேவனாகிய கர்த்தர் இயேசு கிறிஸ்து நமக்கும் பரலோகத்துக்கும் ஒரு அக்ரிமெண்ட்டை, ஒரு உடன்படிக்கை அவர் ஏற்படுத்தினார். அதற்கு அவர் செலுத்தின பணம் இல்லை செலுத்தின விலைக்கரையம் தான் அவருடைய சொந்த இரத்தம். ஹல்லேலூயா. அவர் தன் இரத்தத்தை எல்லாம் சிந்தி இயேசுவை கொன்று போட்டாங்க அப்படின்னு சொன்னா நம்பாதீங்க. அவர் தன்னுடைய ஜீவனை நமக்காக கொடுத்தார். ஹல்லேலூயா. அவரை கொன்னா அது அவர் இஷ்டம் இல்லாமல் நடந்தது போல. அதே நேரத்தில் என் இயேசு கிறிஸ்து அவர் நான் சாவுறேன் தற்கொலையும் பண்ணலை. அதையும் பார்க்கணும். கடைசி நாட்களில் இந்த பக்கம் சொன்னாலும் நம்ப கூடாது, இந்த பக்கம் நம்ப சொன்னாலும் நம்ப கூடாது. என் இயேசு கிறிஸ்துவை குறித்து யாரும் எதுவும் சோத்திரம் கொஞ்சம் குறைச்சி சொன்னாலும் சொல்றவன் யாரா இருந்தாலும் அவன் தான் கெட்டவன். ஏன்னா இயேசு உச்சிதமானவர். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. இந்த மதிப்பை குறைய பண்ணதான் பிசாசு பொய்ய பரப்புவான். இந்த மதிப்பை குறைய பண்ணதான் இயேசு கூட 2 கல்லர்களும் அறையப்பட்டாங்களேன்னு சொல்லுவான். ஆனால் என் இயேசு வித்தியாசமானவர். அல்லேலூயா. அந்த கல்லர்கள் கொல்லப்பட்டது அவங்க செய்த தப்புக்காக. ஆனால் என் இயேசு மரித்தது ஸ்தோத்திரம் நம்ம உலகத்தில் இருக்கிற எல்லா மனுக்குலத்தும் செய்த பாவத்திற்காக. வித்தியாசம். அந்த வெயிட் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த வெயிட், அந்த ஒரு பாரம், நம்முடைய பாவங்களை தீர்க்கக்கூடிய அந்த ஒரு வெயிட், ஒரு பாரம், ஒரு மனிதனுடைய பாவத்தை ஒரு வெயிட் ஆக்கி அவனை சுமக்க வச்சா எவ்வளவு கஷ்டப்படுவான். ஐயோ, பேர்டன் தூக்கிட்டு போகணுமே, பாரத்தை தூக்கணுமே. இயேசு கிறிஸ்து அந்த 6 மணி நேரம் முழு மனுக்குலத்துடைய பாவத்தின் பாரத்தை சுமந்து தீர்த்தார். அதான் வசனம் சொல்லுகிறேன், இட் இஸ் ஃபினிஷ்ட். ஆமென். ஹல்லேலூயா. பாரத்தை சுமக்க முடியாம மரித்தவர் என் இயேசு அல்ல, அதை முடிந்தது என்று சொல்லி தன் ஜீவனை விட்டவர் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. அங்கேயும் புரிஞ்சுக்கோங்க, எல்லா இடத்துலையும் என் இயேசு தான் வேல்யூபிள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நிறைய பேர் வலி தாங்க முடியாம இறப்பாங்க. ஏன் இயேசு அப்படி இறக்கல, முடிஞ்சது என்று சொல்லி ஜீவனை விட்டு இறந்தார். ஸோ அப்போ ஒரு வேல்யூபிளான ரத்தம் சிந்தப்படணும். ஆட்டுக்குட்டி ஒரு மனிதன், ஆனால் கர்த்தர் இங்கே ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்க விரும்புகிறார். அப்போ இயேசு கிறிஸ்து அங்கே ரத்தத்தை சிந்தி பரலோகத்துக்கும் நமக்கும் ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்துகிறார். இந்த உடன்படிக்கையின் மூலமாய் நமக்கு கிடைக்கிற நன்மைகள் என்ன? இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் மூலமாய் ஏற்படுத்தப்பட்ட இந்த உடன்படிக்கை
இந்த உடன்படிக்கையினாலே நமக்கு என்ன கிடைக்கிறது? வேத வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். எபிரேயர் 9வது அதிகாரம் 12வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது. எபிரேயர் 9வது அதிகாரம் 12வது வசனம், வெள்ளாட்டுக்கடா இளங்காளை இவைகளுடைய இரத்தத்தினாலே அல்ல, தம்முடைய சொந்த இரத்தத்தினாலும் ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். எல்லாரும் சத்தமா சொல்லுங்க, நித்திய மீட்பு. இயேசு கிறிஸ்து தம்முடைய இரத்தம் சிந்துதலினாலே பூலோகத்துக்கும் பரலோகத்துக்கும் ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்தி வைத்தார். அது என்ன உடன்படிக்கை தெரியுமா? யாரெல்லாம் இந்த இரத்தத்தை விசுவாசிக்கிறார்களோ, யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சிந்துதலையும் இயேசு கிறிஸ்துடைய தியாகத்தையும் இயேசு கிறிஸ்துடைய உயிர்த்தெழுதலையும் விசுவாசிக்கிறார்களோ அவர்களுக்கு நித்திய மீட்பு பரலோகம் கொடுத்து ஆக வேண்டும். ஹல்லேலூயா. That was the உடன்படிக்கை. That was the agreement. That was the agreement. தேவன் ஏற்படுத்தி வைத்த அந்த அக்ரிமெண்ட் அதுதான். தேவன் ஏற்படுத்தி வைத்த அந்த உடன்படிக்கை அதுதான். என்ன தெரியுமா? யாரெல்லாம் இந்த இரத்தத்தை நம்புகிறார்களோ, அப்ப இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நீங்களும் நானும் கழுவப்பட்டிருக்கோம் என்றால் என்ன அர்த்தம்? நமக்கு கிடைத்திருக்கிற இந்த விடுதலை, நமக்கு கிடைத்திருக்கிற இந்த மீட்பு, நமக்கு கிடைத்திருக்கிற இந்த ரட்சிப்பு ஏதோ 1.5 வருஷத்துக்கோ இல்ல கொஞ்ச நாளுக்கோ அல்ல, அது நித்திய மீட்பு. நீங்கள் பரலோகத்துக்கு போனாலும் சரி, அதற்கு அப்புறம் நம்ம பரலோகத்தில் எத்தனை வருஷங்கள் இருக்கிறோமோ அவ்வளவு யுகா காலத்திற்கான நித்திய மீட்பை இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் ஒரே நாளிலே நமக்கு செய்து முடித்தது. ஹல்லேலூயா. ஒரு சில அக்ரிமெண்ட்ஸ் கொஞ்ச நாளைக்கு தான் வேலிடா இருக்கும். ஸ்தோத்திரம். இம்யூனிட்டி அக்ரிமெண்ட்னு சொல்லுவாங்க. நீ அதை செஞ்சா இதை, நீ இப்படி இருந்தா, நீ எவ்வளவு நாள் இப்படி இருக்கியோ அது வரைக்கும் நீ சேஃப். சாலமோன் ஒரு இடத்துல ஸ்தோத்திரம் ஒருவரை குறித்து, நீ இந்த ஊர்ல எவ்வளவு நாள் இருக்கிறியோ, எருசலேமுக்குள்ள நீ எவ்வளவு நாள் இருக்கிறியோ அது வரைக்கும் உனக்கு ஜீவனுக்கு ஒன்றும் இல்லை. ஆனால் எருசலேமை விட்டு போகும் பொழுது உன் ஜீவனுக்கு கேரண்டி இல்லை. அந்த மனிதர் எருசலேமை விட்டு போகிறான் அத்தனை வருஷத்துக்கு பிறகு, ஆனால் அவரை கொலை செய்து விடுகிறார்கள். ஏன்னா his agreements ends there. அவனுடைய மீட்பு அவ்வளவுதான், கொஞ்ச நாளைக்கு தான் அவனுக்கு கேரண்டீட், ஏரியா கேரண்டீட். நம்முடைய கேரண்டி எப்படி தெரியுமா? நீங்க எங்க போனாலும் தேவ மீட்பு உங்களோட கூட வருகிறது. ஹல்லேலூயா. It will go beyond. நீங்க எங்க போனாலும், படிக்க சென்னைக்கு போறாங்களா உங்க பிள்ளைகள், அங்கேயும் மீட்பு, தேவ மீட்பு கூட போகும். நீங்க எந்த இடத்துக்கு போனாலும் தேவனுடைய மீட்பு வரும். வெளிப்படுத்தல் 5வது அதிகாரம் 9வது வசனத்தை இப்படியாக இருக்கிறது. நீங்கள் நான் வாசிக்க முயற்சி செய்ய வேண்டாம், நான் வேகமா சொல்றேன். தேவரீர் புஸ்தகத்தை வாங்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரராக இருக்கிறீர். ஏனெனில் நீர் அடிக்கப்பட்டு சகல கோத்திரங்களிலும் பாசைக்காரிலும் ஜனங்களிலும் ஜாதிகளிலும் இருந்து எங்களை தேவனுக்கென்று உம்முடைய இரத்தத்தினாலே மீட்டுக் கொண்டீர். ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். சகல பாசைக்காரர்கள். அப்ப நம்ம வந்து எப்படி இருந்தோம்? நான் என் சொந்தக்காரன், நானும் என் ஜாதிக்காரனும், நானும் என் குடும்பத்தாரும், நானும் என் ஃப்ரெண்ட்ஸும். ஆனால் இயேசு என்ன செய்தார்? அவருடைய இரத்தத்தினாலே அதெல்லாம் வேண்டாம், நீயும் தேவனாகிய கர்த்தரும். ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. அந்த வேத வார்த்தையின் கடைசி வார்த்தை இப்படியாக இருக்கிறது. 9வது வசனத்தில் நீங்க பார்த்தீங்க, தேவனுக்கென்று. ஹல்லேலூயா. எங்களை தேவனுக்கென்று. நீங்கள் நான் எப்படி, யாருக்காக நம்ம தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள்? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போ கர்த்தர் இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுக்கிற மீட்பு அது நித்திய மீட்பு. நித்திய மீட்புன்னு வரும்பொழுது அவர் தமக்காய் நம்மை தெரிந்து கொண்டார். அதற்கப்புறம் எந்த மனுஷனும் சரி, எந்த பிசாசும் சரி உங்களை உரிமை கொள்ள முடியாத அளவுக்கு நாம் தேவனுக்கென்று மீட்கப்பட்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. எல்லாரும் இந்த வார்த்தையை சொல்லுங்க, நாங்கள் தேவனுக்கென்று மீட்கப்பட்டு இருக்கிறோம். Sometimes if you feel like, திடீர்னு உங்களுக்கு தோணுது, ஏன் இந்த ரட்சிக்கப்படாதவன் என்னை உரிமை பாராட்டுறான், இந்த ரட்சிக்கப்படாத ஒரு குடும்பம், இயேசுவை அறியாத ஒரு குடும்பம் என் மேல உரிமை பாராட்டி என்ன அப்படியே டேக் ஓவர் பண்ண வர்றாங்களேன்னு நீங்க நினைக்கும் போது உங்க மனசுல தோணணும், இல்ல நானும் தேவனுக்கென்று மீட்டெடுக்கப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. நமக்கும் பிசாசுக்கும் நான் சொல்ல உரிமை இல்லைன்னு சத்தமா சொல்லுங்க. நமக்கும் உலகத்திற்கும், நமக்கும் பிசாசுக்கும், நமக்கும் தீய மனிதர்களுக்கும், நமக்கும் இயேசு அறியாத எந்த ஒரு மனுஷனுக்கும், ஆனா நமக்கும் தேவனுக்கும் பரம நித்திய உரிமை இருக்கிறது. ஹல்லேலூயா. அதுதான் இரத்தம் செய்தது. இயேசுவின் இரத்தத்தை நாம் ஏன் மேன்மைப்படுத்துகிறோம்?
சகோதரனே, நீ இயேசுவின் ரத்தம் ஜெயம் என்று சொல்லும் பொழுது அந்த ஒவ்வொரு வார்த்தையும் உன்னை மீட்டெடுத்து கொண்டே இருக்கிறது. ஹல்லேலூயா. நீ மீட்டெடுக்கப்பட்டிருக்கிறதை நினைப்பூட்டுகிறது. அடுத்தது இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் செய்கிறது என்ன? வேதத்தை வாசிப்போம். எபிரேயர் 9வது அதிகாரம். அதே எபிரேயர் 9வது அதிகாரம் 22வது வசனத்தை வாசியுங்கள். நியாய பிரமாணத்தின்படி கொஞ்சம் குறைய எல்லா இரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்படும், இரத்தம் சிந்துதலில் இல்லாமல் மன்னிப்பு உண்டாகாது. இரண்டாவது, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நமக்கு பாவ மன்னிப்பு ஏற்பட்டிருக்கிறது. எல்லாரும் சொல்லுங்க, என்ன ஏற்பட்டிருக்கிறது? பாவ மன்னிப்பு. ஒரு மனிதன் பாவம் செய்கிறான், அந்த மனிதனுடைய பாவம் மன்னிக்கப்படவில்லை என்றால் பாவத்தின் சம்பளம். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே மன்னிக்கப்படாத பாவங்கள் இருக்கிறதா? இல்லை. எல்லாரும் சத்தமா சொல்லுங்க, என்னது? இல்லை. அதான் அந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நியாய பிரமாணத்தின்படி கொஞ்சம் குறைய எல்லா இரத்தத்தினாலே எல்லாம் இரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்படும். இது எனக்கு ஒரு வார்த்தை யோசிச்சேன், கொஞ்சம் குறைய. எல்லாரும் சொல்லுங்க, என்னது? நியாய பிரமாணத்தினாலே, நியாய பிரமாணம் பழைய ஏற்பாட்டு நாட்கள்ல நியாய பிரமாணத்தினாலே கொஞ்சம் குறைய எல்லா பாவங்களும், கொஞ்சம் பாவம் மன்னிக்கப்படாதான். அதனாலேயே என் இயேசு கிறிஸ்து வந்து அவருடைய விலையேறப்பட்ட இரத்தத்தை சிந்தினதினாலே அவருடைய இரத்தத்தினால் மன்னிக்க முடியாத பாவங்கள் ஒன்றுமில்லை. ஹல்லேலூயா. இந்த அக்ரிமெண்ட்டை இயேசு பரலோகத்தில் செஞ்சுட்டு போயிட்டார், பரலோகத்தோடு செஞ்சிருக்கிறார். இப்போ பரலோகம் என்ன செய்யணும்? இயேசுவின் இரத்தத்தின் மேல் நம்பிக்கை உள்ள யாராக இருந்தாலும் சரி, அவர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். ஹல்லேலூயா. இட் இஸ் ஃபர்கிவன். மகனே, மகளே, நீ எவ்வளவு பெரிய பாவம் செய்திருந்தாலும் சரி, உன் மூதாதையர்கள் எவ்வளவு பெரிய கொடூரமான பாவம் செய்திருந்தாலும் சரி, உன் பாவத்தை மன்னிக்க வல்ல ஒரே இரத்தம், அது இயேசு கிறிஸ்துவின் இரத்தம். நீங்க நல்லா இருக்கணும்ட்டு ஒரு கோழியை வெட்டுறது, அதெல்லாம் சோத்திரம். இயேசுவை தெரியாதவங்க செய்வாங்க, அதுல ரட்சிப்பு இல்லை. தேவன் அதை ஏற்றுக்கொள்ளுகிறதில்லை, பரலோகம் அதை ஏற்றுக்கொள்ளாது. அவர்கள் செய்கிற இரத்தம் சிந்துதெல்லாம் நரகத்துக்கு செய்கிறார்கள். சொல்லுவாங்க, புது பில்டிங் கட்டும் போது ஒரு ஏதாவது ஒரு மிருகத்தை பலியிடுறது செய்வாங்க. அப்படி செஞ்சிடாதீங்க, நீங்க தயவு செஞ்சிடாதீங்க. நீங்க நரகத்துக்கு சாப்பாடு போடுறீங்கன்னு அர்த்தம், நீங்க நரகத்திற்கு உணவளிக்கிறீர்கள் என்ற அர்த்தம். தயவு செய்து அதில் சம்பந்தம் கலக்காதீங்க. ஏனென்றால் ஸ்தோத்திரம், நமக்காக இயேசு ஒரே தரம் மரித்து விட்டார். ஒரே தரம் மரிப்பதும் ஒரே தரம் ரத்தம் சிந்தி விட்டார், ஒரே தரம் உயிர் தெழுந்திருக்கிறார், ஒரே தரம் நித்திய மீட்பை நமக்கு பெற்றுக் கொடுக்கிறார். இப்போ ஒரு மனிதனுடைய பாவம் மன்னிக்கப்படுது, சரிங்களா? ஆனா அடுத்தது ஒண்ணு என்ன தெரியுமா? இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்ன செய்கிறது? வசனத்தில் நான் வாசிக்கிறேன், இதை கவனிங்க மட்டும் செய்யுங்க, எடுக்க வேண்டியதில்லை. அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டு இருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். எல்லாரும் சொல்லுங்க, நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். இப்போ ஒருவன் பாவம் செய்து விட்டான், ஆண்டவர் அவனுடைய பாவத்தை மன்னிச்சு விட்டார். ஆனா அந்த பாவம் மன்னிக்கப்பட்டதும் அந்த பாவம் இன்னும் அங்கதான் இருக்கும். கவனிங்க, உங்க வீட்டில் ஒரு பையன் இருக்கிறான், அந்த பையன் திருடிட்டான்னு வச்சுக்கோங்க, நீங்க என்ன செய்வீங்க? சரி, அவன் மன்னிப்பு கேட்குறான், உடனே நீங்க என்ன செய்வீங்க? சரி, நான் உன்னை மன்னிச்சிட்டேன். நீங்க மன்னிச்சிட்டேன்னு சொன்னதுனால அவங்க குணம் மாறுமா? மாறாது. யூ ஜஸ்ட் ஃபர்கிவ். நீங்க மன்னிக்க தான் செய்றீங்க. அவன் தப்பு செஞ்சுட்டான், சரி இந்த செஞ்சதை மன்னிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவீங்க. ஆனா அவன் குணத்தை மாற்ற முடியாது, அந்த பாவத்தை எடுக்க முடியாது. நீங்க பிள்ளைகிட்ட மிஞ்சி சொன்னா இனிமே இப்படி செய்யாதேன்னு சொல்லுவீங்க, ஆனா குணத்தை மாற்ற முடியாது. ஆனால் இயேசு கிறிஸ்துவுடைய இரத்தத்தின் வல்லமை என்ன தெரியுமா? அந்த பாவத்தை மன்னிக்கிறது மாத்திரமும் அல்லாமல் அதை கழுவி சுத்திகரித்து அதை மறக்கவும் செய்கிற பரிசுத்த இரத்தத்தின் வல்லமை. ஹல்லேலூயா. அதான் அக்ரிமெண்ட், அதான் அக்ரிமெண்ட். பிசாசு சொல்லுவா, ஏய் அந்த பாவத்தை நீ செஞ்சவதானே அப்படின்னா நம்ம உடனே கர்த்தர் என்ன தெரியுமா கேட்பாரு? கர்த்தர் என்ன தெரியுமா கேட்பாரு? உண்மையா சொல்லட்டா, எந்த பாவம் அப்படின்னு கேட்பாரு. ஏன்னா நம்முடைய பாவங்களை பார்க்காத சுத்த கண்ணர் அதை மறந்திருப்பார், அதை மன்னித்திருப்பார், அதை கழுவி எடுத்திருப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு பக்கம் நீங்க அப்படி வச்சுக்கலாம். உண்மையா நான் சொல்றேன், உங்களை பார்க்கும்போது கர்த்தர் உங்களை பாவியா பார்க்கறது இல்லை. எப்போ நீங்க இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டீர்கள் என்றால். ஹல்லேலூயா. ஒரு பிரச்சனை நான் சொன்னேன், மன்னிக்கப்படணும். மன்னிக்கப்பட்டது சரி, நம்ம மன்னிக்கப்பட்டுட்டோம். ஆனால் இரண்டாவது வசனம் என்ன சொல்லுகிறது? அவன் நம்முடைய பாவங்களை கழுவி எடுக்கிறார். இப்போ பாவம் மன்னிக்கப்பட்டுருச்சு, பாவம் கழுவப்பட்டது.
இப்போ பிசாசு நம்மளை பார்க்கும் பொழுது பாவியா பார்ப்பானா? இல்லை. பிசாசு நம்மை பார்க்கும் பொழுது இவன் அந்த பாவத்தை செய்தவன் என்று பார்க்க கூட முடியாத அளவுக்கு நம்மளுக்குள்ளாய் நம் மேலே ஒரு பரிசுத்தத்தை கர்த்தர் தந்தருளுகிறார். ஹல்லேலூயா. அதுவும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால தான் நடக்குது. இயேசுவின் ரத்தம் நம்மை மன்னிக்கிறது, கழுவுகிறது, பரிசுத்தவானாய் மாற்றுகிறது. வசனம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? நீங்க வசனத்திலே வாசித்தீங்கன்னா எபிரேயர் 13வது அதிகாரம் 12வது வசனத்தை எடுத்து வாசிங்க. எபிரேயர் 13வது அதிகாரம் 12வது வசனம். அந்தபடியே இயேசுவும் தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஜனத்தை பரிசுத்தம் செய்யும்படியாக நகர வாசலுக்கு புறம்பே பாடுபட்டார். அல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. நம்மை பரிசுத்தம் செய்யும்படியாக. அப்ப இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நம்முடைய பாவத்தை மன்னிக்கிறது, நம்முடைய பாவத்தை கழுவுகிறது, நம்மை பரிசுத்தமாக்குகிறது. ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. ரோமர் 5வது அதிகாரம் 9வது வசனத்திலே இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டு இருக்க கோபாக்கினைக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயம் வசனம் சொல்லுகிறது. இப்ப கவனிங்க, ஒரு மனிதன் பாவம் செய்த ஒரு மனிதன், யாரையாவது ஒரு யோசிச்சு வச்சுக்கோங்க, இல்லை உங்களையே யோசிச்சு வச்சுக்கோங்க. பாவம் செய்த நான், என் பாவம் கர்த்தர் மன்னிக்கிறார். அவர் மன்னிச்சது மட்டும் இல்லை, அதை மறக்கிறார், அதை கழுவுகிறார். அப்போ அந்த பாவத்துடைய நிழல், அந்த பாவத்துடைய ட்ரேஸ், நான் செய்த ஒரு மீறுதலுடைய அடையாளம் ஒன்றும் இல்லாதபடிக்கு அவர் என்னை முழுவதுமாய் மீட்டெடுக்கிறார். இதை நல்லா கவனிங்க. அப்போ எனக்குள்ள பரிசுத்தமாக, எனக்குள்ள பாவம் இல்லை. இப்போ நான் இப்போ புது ஒரு குழந்தை போல, பாவம் இல்லாத ஒரு ஸ்டார்டிங்கில் ஆதாம் ஆய வளர்ந்தது போல ஒரு நல்ல லெவலுக்கு வந்துட்டேன். பேக் டு தி ஒரிஜினல், பேக் டு தி ஒரிஜினல். பாவம் இல்லை, பாவத்தின் சோத்திரம் அந்த அந்த அதை கழுவி எடுத்துட்டார். ஸோ ஒரிஜினல் வந்துட்டேன். இப்போ தேவன் என்ன செய்கிறார்? நம்ம பரிசுத்தப்படுத்துகிறார், நம்மை நீதிமான்கள் ஆக்குகிறார். இப்போ நீங்கள் அடுத்த லெவலுக்கு வாரீங்க. இப்போ பிசாசு உங்களை கவனிக்க முடியாது, பிசாசு உங்களை எதுவும் குறை சொல்லி இவன் பாவி அப்படின்னு சொல்லி காட்ட முடியாது. ஏன்? இயேசுவின் ரத்தம் நமக்கு சப்போர்ட்டா நிற்குது. நீங்கள் சோதரன், அப்போ தேவனாகிய கர்த்தர் உங்களை பார்க்கிறார், உங்க பாவத்தை அவர் பார்க்கிறது இல்லை. ஏன்னா இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தம் நம்முடைய பாவங்களை கழுவி விட்டது. நல்லா கவனிங்க. தூதர்கள் உங்களை பார்க்கும்போது எப்படி பார்ப்பாங்க? பரிசுத்தவான்களாய். எல்லாரும் சத்தமா சொல்லணும், சரியா? தூதர்கள் உங்களை எப்படி பார்ப்பாங்க? சோதரன். பிசாசு உங்களை எப்படி பார்ப்பா? ஏன் தைரியமா சொல்லுங்க, அது ஃபர்ஸ்ட் ஒரு சீக்ரெட் இருக்கே, அப்படி சொல்லாதீங்க. ஆமா, சோத்த நரகம் உங்களை எப்படி பார்க்கும்? பரலோகம் உங்களை எப்படி பார்க்கும்? இப்போ நான் கேட்கிறேன், நீங்க எப்படி உங்களை பார்ப்பீங்க? அது எப்படி பார்ப்பீங்க? உங்களுக்கு எப்படி ஆவிக்குரிய கண்கள் இருக்கு? ஐயோ நான் அதை செஞ்சேன்னு எத்தனை பேர் யோசிச்சுட்டு உட்கார்ந்துருக்கீங்க? நான் அப்பா அப்படி செஞ்சேன், நான் அப்படி செஞ்சுட்டேன். சோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். சரி, அப்போ ஒரு பரலோகம் நம்மளை நீதிமானா பார்க்குது, நரகம் நம்மளை பரிசுத்தவான்களை. ஏன்னா எல்லாம் இயேசு ரத்தத்தை அவருடைய வேல்யூவை அறிஞ்சவங்க. ஆனால் அநேக நேரத்தில் நம்ம தான் நம்மளை குற்றப்படுத்தி கொள்கிறோம். நம்ம அதை யோசிக்க, ஐயோ நான் அதை செஞ்சுட்டேனே. அது எத்தனையோ வருஷம் மறக்க முடியாத பாவங்கள். நிறைய பேர்த்துக்கு வருஷம் மறக்க முடியாத பாவங்கள். அவங்களுக்கு இழைக்கப்பட்ட ஏதோ ஒரு அநீதி அவர்களால் வருஷமா மறக்க முடியாது. அது அவங்க மனசுல ஒரு பாரமா இருந்து, ஐயோ நான் இந்த தவறை செய்து விட்டேனே, நான் இந்த பாவத்தை செய்து விட்டேனே என்று யோசித்துக் கொண்டு இருக்கிறவர்கள் அநேகர். அல்ல, இயேசு கிறிஸ்துவுடைய இரத்தத்தின் வல்லமை என்ன தெரியுமா? இந்த வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்க. ஸ்தோத்திரம். இந்த வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது எபிரேயர் 9வது அதிகாரம் 13-14வது வசனத்தை வாசிங்க. எபிரேயர் 9:13-14 எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி வாசிக்கணும். ஹீப்ரூஸ் சாப்டர் 9 verses 13-14. அதன் எப்படி எனில், காளை வெள்ளாட்டுக்கடா இவைகளின் இரத்தமும் தீட்டுப்பட்டுள்ளவர்கள் மேல் தெளிக்கப்பட்ட கடாரியின் சாம்பலும் சரீர சுத்தத்துண்டாகும்படி பரிசுத்தப்படுத்துமானால், அடுத்தது நித்திய ஆவியினாலே தம்மைத்தாமே பழுதற்ற பலியாய் தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவுடைய இரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்திருக்கு. உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகளை சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. இப்ப கேட்கிறேன், எத்தனை பேருடைய மனசாட்சியையும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சுத்திகரித்திருக்கிறது? கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. நிறைய பேரை ஊழியத்துக்கு கூப்பிட்டாங்க, சொல்லுவாங்க, பாஸ்டர் நான் அந்த அளவுக்கு நல்லவன் இல்லை. ஏன்? இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நீ பழுதற்றவனாய் மாற்றப்பட்டு இருக்கிறாய். அந்த கில்ட் ஆஃப் கான்ஷியஸ்னஸ், கில்ட்டி கான்ஷியஸ்னஸ். எல்லாரும் சொல்லுங்க, என்ன கான்ஷியஸ்னஸ்? கில்ட்டி கான்ஷியஸ். நிறைய பேர் அந்த கில்ட்டி கான்ஷியஸ்ல தான் தற்கொலை பண்ணிக்கிறாங்க. ஐயோ 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 யோசிச்சு,
ஐயோ இப்படி ஆயிட்ட நிறைய பேர். அப்போ இயேசுவின் இரத்தத்தினாலே மீட்கப்பட்டவர்களுக்கு கர்த்தர் கில்ட்டி கான்சியஸை முதற்கொண்டு எடுத்துக்கிறார். ஹல்லேலூயா. நல்லா கேளுங்க, உங்கள் மனசால் நீங்கள் வதைக்கப்பட்டீங்கன்னா நீங்கள் இயேசுவை விட்டு போவீங்க. அதே நேரத்தில் பரிசுத்த ஆவியானவராலே நீங்கள் வதைக்கப்பட்டீங்கன்னா நீங்கள் இயேசுவை கிட்ட இன்னும் கொஞ்சம் அதிகமாக போவீங்க. அல்லேலூயா சொல்லுங்கள். அல்லேலூயா. பிகாஸ் we see two different kind of people. ஒரு தவறில் மாட்டினா ஏதோ ஒரு நான் விசுவாசிகள் நிறைய பேர் பார்க்குறோம்ல, யாராவது ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டாங்க, ஒரு ஃபேமிலி ஏதோ ஒரு மிஸ்டேக், யாரோ ஒருத்தங்க ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டாங்க, மிஞ்சி செஞ்சுட்டாங்க. they can fall into two different category. அவங்களுக்கு ரெண்டு வரும். ஒன்று அவங்க சொந்த மனசே அவங்கள கொல்லும், இன்னொன்று பரிசுத்த ஆவியானவர் சுட்டி காட்டுவார். பரிசுத்த ஆவியானவர் சுட்டி காட்டினார்னா பேதுருவை போல மனம் திரும்புதல் ஏற்படும். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் சுட்டி காட்டாம, ஸ்தோத்திரம், உங்க மனசே உங்களை கொல்ற அளவுக்கு உலக பிரகாரமா மாம்சமா நீங்க வாழ்ந்தீங்கன்னா அவர்கள் யூதாசை போல் நாண்டு கொண்டு சாவாங்க. ரெண்டுக்கு டிஃபரன்ஸ் எத்தனை பேருக்கு இன்னைக்கு புரிஞ்சது இந்த ரகசியம்? ஹல்லேலூயா. வாட் மேட் த டிஃபரன்ஸ்? அவனும் மறுதளிச்சான், இவரும் மறுதளிச்சான், பேதுருவும் மறுதளிச்சான். பேதுரு 3 தடவை மறுதளித்தான், இயேசுவை சபிக்க வேற செஞ்சான், யூதாஸ் லைட்டா காட்டி கொடுத்தான். ஸ்தோத்திரம். ஆனால் ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் என்ன தெரியுமா? பேதுருக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் செயல்பட்டார், அங்க யூதாசுக்குள்ள பிசாசு செயல்பட்டான். உங்களுக்குள்ள யார் செயல்படுகிறார்கள்? இப்போ சொல்ல முடியாது, அங்கே பிரச்சனைன்னு வரும்போது தான் சொல்ல முடியும். when you are caught in a problem, உங்கள் பிள்ளைகள் உங்கள்கிட்ட ஏதாச்சும் ஒரு பிரச்சனையில் மாட்டும் போது, உங்களுக்கு தெரிஞ்ச குடும்பத்தில் உள்ளவங்க ஏதாச்சும் அதனால ஏதாச்சும் ஒன்று பிரச்சனையில் மாட்டினாங்கன்னா அவங்கள ரொம்ப உலக பிரகாரமாக விட்டுறாதீங்க. நான் எப்பவுமே சொல்லுவேன், தனிமையாக இருக்கிறது. உங்கள் பிள்ளைங்க ஏதோ ஒரு பிரச்சனையில், ஒரு டென்ஷனில், ஒரு வருத்தத்தில், நீ உங்கள் பிள்ளையோ உங்கள் பேர பிள்ளையோ ஓரமாக போய் உட்கார இருக்கிறத பார்த்தாங்கன்னா உட்கார விடாதீங்க. ஸ்தோத்திரம், உட்கார விடாதீங்க. அப்படி தனியாக போகணும்னு நினைப்பேன். எத்தனை பேருக்கு வீட்டு சண்டையில் எனக்கு ஓடி போயிட்டா நல்லா இருக்கும்னு எத்தனை பேர் யோசிச்சிருக்கீங்க? கை ஊற்றி காட்டுங்க. அதுக்கு நீங்கள் எல்லாரும் கை உயர்த்தலைன்னா தான் போய் சொல்கிறீங்கன்னு அர்த்தம். ஸ்தோத்திரம். ஏன்னா அது உங்களுடைய கில்ட்டி, உங்கள் மனசு உலக பிரகாரமாக கொண்டு போகும். உங்களுடைய மனதை ஸ்தோத்திரம் அது கொல்லும். நம்முடைய மனதை ஆளுகை செய்ய வேண்டிய ஒரே ஒருவர் பரிசுத்த ஆவியானவர். ஹல்லேலூயா. நெக்ஸ்ட் டைம் நீங்கள் ஏதாச்சும் ஒரு கஷ்டத்தில் மாட்டினீங்கன்னா நான் உங்கள்கிட்ட கேட்பேன், which is guiding you? Is your Holy Spirit guiding you? Holy Spirit நம்மளை பரிசுத்த ஆவியா நம்மளை வழி நடத்தினார்னா நம்ம தேவ சமூகத்தில் முழங்கால் படிக்கிட்டு இருப்போம். மாம்ச வழி நடத்துச்சா நீங்கள் முதல்ல விட்டு போகிறது சர்ச்சை விட்டு தான் போவீங்க. அதனால தான் சபைக்கு வராதவங்களை என்னன்னு சொல்லுவோம்? பின்வாங்கி போனவர்கள். எல்லாரும் என்ன வார்த்தை அது? ஆமா, என்ன நடந்தாலும் சபை. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் உங்களை அங்கே தான் கொண்டு வருவார். பரிசுத்த ஆவியானவர் உங்களை பீச்சுக்கு கொண்டு போக மாட்டார். பரிசுத்த ஆவியானவர் உங்களை புரோட்டா கடைக்கு கொண்டு போக மாட்டார். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்போ எபிரேயர் 9:13-14 வசனத்தின்படி இயேசு கிறிஸ்துவுடைய இரத்தம் நம்முடைய குற்ற மனசாட்சியிலிருந்து நமக்கு ஒரு விடுதலை தருகிறது. எல்லாரும் சொல்லுங்க, எதிலிருந்து விடுதலை தருகிறது? சரி, 6வதாக எபேசியர் 2வது அதிகாரம் 13வது வசனத்தை எடுத்து வாசிக்கலாம். எபேசியருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரம் 13வது வசனம். முன்னே தூரமாய் இருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். எல்லாரும் சொல்லுங்க, நம்ம என்னவா இருக்கிறோம்? என்ன இருக்கிறோம்? யாருக்கு சமீபமா இருக்கிறோம்? தேவனாகிய கர்த்தருக்கு. ஹல்லேலூயா. எத்தனை பேர் தேவ பிரசன்னத்துக்கு நான் சமீபமா இருக்கிறேன்னு சர்ச்சுக்குள்ள இருக்கிறவங்க எல்லாம் அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஒரு காலத்துல இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்துக்கு முன்பாக நாமால் தேவனுடைய ஆலயத்துக்குள் பிரவேசிக்கும். நாம யூதர்களாலேயே பிரவேசிக்க முடியாது, மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போக முடியாது. ஆசாரியர்களை கம்பி கட்டி சங்கிலி கட்டி அனுப்புவாங்க. ஏன்னா அவ்வளவு ஹெவியா இருக்கும் தேவ பிரசன்னம். சங்கிலி கட்டி அனுப்புவாங்க. திடீர்னு ஒரு பாவத்தோட உள்ள போனார்னா அங்கேயே மறிச்சு சாவாரு. சங்கிலி சவுண்டு கேட்கலன்னா அப்படியே வெளியே இழுத்துருவாங்க. புரிஞ்சுதா? உள்ள போக முடியாது. தேவனுடைய மகா பரிசுத்த ஸ்தலம், நோ மேன் கேன் என்டர். அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்தை மறைத்திருக்கிற ஒரு மூடு திரை, ஒரு ஸ்கிரீன். எத்தனை பேருக்கு தெரியும்? இயேசு கிறிஸ்து மரித்த அந்த நேரத்தில் அந்த திரை மேலிருந்து கீழ் வரைக்கும் பிரிந்தது. ஹல்லேலூயா. பிஞ்சிருச்சு. அதுக்கு அப்புறத்துல இருந்து இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் வல்லமையினாலே நம்மால் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசிக்க முடியும். ஹல்லேலூயா. So you can get closer with God. That is the benefit we receive.
ஆண்டவரோட க்ளோஸாக இருக்க முடியும். மற்ற எந்த உலகத்தில் எந்த கடவுளோட நீங்கள் ஃப்ரெண்டாக இருக்க முடியுமா? யாரும் ஃப்ரெண்டாக இருக்க முடியாது. ஆனால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு நல்ல நண்பராக இருக்க முடியும், நல்ல தகப்பனாக இருக்க முடியும், நல்ல தாயாக இருக்க முடியும். நம்முடைய தேவனாகிய கர்த்தர். ஹல்லேலூயா. அவ்வளோ ஒரு க்ளோஸ் ரிலேஷன்ஷிப். எத்தனை பேர் இயேசுவோடு நீங்கள் அனுபவிச்சிருக்கிறீங்க? கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா சொல்லுங்கள். ஹல்லேலூயா. ஹேவ் யூ நாட் எக்ஸ்பீரியன்ஸ்ட் சச் எ ரிலேஷன்ஷிப் வித் காட்? தேவனோட அவ்வளவு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப். நீங்கள் அழுவீங்க, ஏதோ ஒரு 1/4 மணி நேரத்தில் அவரே உங்கள் கண்ணீரை தொடச்சி உங்களை சந்தோஷப்பட வைப்பார். ஹல்லேலூயா. உலகத்தில் இருக்கிறவங்களுக்கு அது கிடைக்காது. எல்லாரும் சொல்லுங்க, உலகத்தில் எனக்கு அது கிடைக்கல. கிடைச்சதுன்னா சொல்ல வேண்டாம், உலகத்தில் எனக்கு அந்த அன்பு கிடைக்கல. ஆனால் இயேசுவுக்குள்ளாய் அந்த அன்பு கிடைச்சிருக்குது. ஹல்லேலூயா. இயேசுவை தொடுகிற அளவிற்கு யூ கேன் டச். அதான் தோமாவை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீ என்னை தொட்டுப்பார். நம்ம இயேசுவை தொட முடியும், அவருடைய காயங்களை தொட முடியும், அவருடைய வஸ்திரத்தை நம்ம தொட முடியும். ஹேவ் யூ எவர் தாட்? நீங்கள் யோசிச்சு பார்த்துருக்கீங்களா கடவுளுடைய வஸ்திரத்தை தொட முடியுமான்ட்டு? ஆனால் உங்களாலும் என்னாலையும் முடிகிற அளவுக்கு நம்மளை இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் க்ளோஸ் ஆக்கியிருக்கு. நல்லா ஹல்லேலூயா சொல்லுவோமா? கரங்களுக்கு ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே. ஆமென். ஹல்லேலூயா. கடைசியாக ஒன்று சொல்லி முடிக்கிறேன். வெளிப்படுத்தல் 12வது அதிகாரம் 11வது வசனத்தை எடுத்து வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் 12வது அதிகாரம் 11வது வசனம் இப்படி சொல்லுகிறது, வாசிங்க. மரணம் நேடுகிறதாயிருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். யாரை தெரியுமா? பிசாசு. மோசம் போக்குகிற பிசாசு. உலகம் அனைத்தையும் மோசம் போக்குற பிசாசு என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட அந்த பழைய பாம்பை நம்ம எப்படி ஜெயிச்சிருக்கிறோம் தெரியுமா? இயேசுவின் இரத்தத்தினாலே. ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் என்ன ஒரு உடன்படிக்கையை செய்திருக்கு தெரியுமா? உங்களுக்கு விரோதமா எப்படிப்பட்ட பேய் எழும்பினாலும், உங்களுக்கு விரோதமா எப்படிப்பட்ட பிள்ளி சூனியங்கள் எழும்பினாலும், எந்த ஒரு ஆவி, அசுத்த ஆவியா இருந்தாலும் எதுனாலும் சரி, உங்களுக்கு விரோதமாய் ஒரு வேளை எழும்புதுன்னா அதை என் பிள்ளை ஜெயிச்சே ஆகணும்ட்டு இயேசு கிறிஸ்து உடன்படிக்கை செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இயேசு கிறிஸ்துக்கு மேலே அவ்வளோ அன்புப்படுறீங்க? ஹல்லேலூயா. சொல்லி அவர் சொல்லுவார், இப்படி நீ வேணா சோதிச்சுக்கோ, ஆனால் அவன் தான் ஜெயிப்பான். ஹல்லேலூயா. ஜெயிப்பான்னு சொல்கிறத விட ஜெயிக்கணும் அப்படின்னு ஒரு உடன்படிக்கை. ஹல்லேலூயா. அதனால் நீங்கள் எந்த பிசாசுக்கும் பயப்பட வேண்டியதில்லை, எந்த சத்துருவுக்கும் நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை, எந்த ஒரு கனவுக்கும் நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. கனவு உங்களை பயங்காட்டலாம், ஏதோ ஒரு கனவு உங்களை ஸ்தோத்திரம் கஷ்டப்படுத்தலாம், இல்லை யாரோ ஒரு சொன்ன ஒரு வார்த்தை ஸ்தோத்திரம் நீ பயந்து கொண்டு இருக்கலாம். ஆனால் கர்த்தர் என்று சொல்லுகிறார், நீ இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே மீட்கப்பட்டு இருக்கிறபடியினால் நீ உலக பிசாசை ஜெயித்திருக்கிறாய். உலக பிசாசை ஜெயிக்கிறீங்கன்னா, உலகத்தின் அதிபதியாகிய பிசாசை ஜெயிக்கிறீங்கன்னா, நீங்க உலகத்தில் உள்ளவைகளையும் ஜெயித்திருக்கிறீர்கள். நஷ்டமோ நாசமாசமோ எந்த ஒரு நோயோ கஷ்டம், அதான் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை நம்பினவர்கள் பிசாசை ஜெயித்திருக்கிறார்கள். ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. கடைசியாய் கொலோசியர் 1வது அதிகாரம் 19வது 20வது வசனத்தை எடுத்து வாசிச்சு பார்த்தீங்கன்னா, இயேசுவின் இரத்தத்தினாலே நமக்கு சமாதானம் உண்டாயிருக்கிறது. எல்லாரும் சொல்லுங்க, என்ன உண்டாயிருக்கிறது? அப்போ உங்களுக்குரிய சமாதானத்தை யார் கேரண்டி பண்ணியிருக்கிறா? எது கேரண்டி பண்ணியிருக்குது? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நம்முடைய சமாதானத்தை கேரண்டி பண்ணியிருக்குது. ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இயேசு கிறிஸ்துவின் இந்த இரத்தத்திற்கு நன்றி உள்ளவராக இருக்கிறீங்க? ஆமென். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் நினச்சி ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டாமா? சோத்திரம். எவ்வளவு எவ்வளவு வருத்தப்படுத்தக்கூடிய ஒரு காரியம், நம்மளால் தாங்க முடியாத ஒரு காரியம். இயேசு கிறிஸ்துடைய சோத்திரம் அந்த 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 ஸ்டோரியை டிவியில் போட்டால் பாதி பேர் அழுவோம். ஏன்னா அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். இயேசு கிறிஸ்து கஷ்டப்படுறது, அவர் வேதனைப்படுறது அவ்வளவு கஷ்டமாக இருக்கும். ஏன் அவர் அவ்வளவு வேதனைப்பட்டார்? 40க்கு 1 குறைய 39 சாட்டை அடிகள் அவர் அடிப்பட்ட பொழுது அவருடைய இரத்தம், அவருடைய சதை பிக்கப்பட்டது, அவருடைய இரத்தம் சிந்தப்பட்டது. எதற்காக? இந்த 8 காரியங்களை நமக்கு வாங்கி கொடுக்கணும். பாவ மன்னிப்பையும் மீட்பையும் வாங்கி கொடுக்கணும், நமக்கு சமாதானத்தை வாங்கி கொடுக்கணும், நமக்கு ஜெயத்தை வாங்கி கொடுக்கணும். ஹல்லேலூயா. யாரும் உங்களை குற்றப்படுத்த விடாதீங்க. உங்களை பிசாசு குற்றப்படுத்துகிறது போல தோணும். பிசாசு பேரை குற்றப்படுத்துகிறவன் குற்றப்படுத்துகிறது போல பொய் தான் சொல்லுவானே தவிர, பிசாசுக்கு நல்லா தெரியும் நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. எல்லாரும் இருக்கிற இடத்துல அப்படியே கண்ணை மூடுங்க. எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கிற இடத்துல கண்ணை மூடி, நீங்கள் எழும்புறதுக்கு முன்னாடி இப்போ ஜஸ்ட் கண்ணை மூடி உங்கள் இருதயத்தில் உங்கள் கையை வச்சு சொல்லுங்கள், நானும்
என் குடும்பமும் நாங்கள் இயேசுவின் இரத்தத்தினாலே மீட்டெடுக்கப்பட்டிருக்கிறோம். எங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறது, எங்கள் பாவங்கள் கழுவப்பட்டிருக்கிறது, குற்ற மனசாட்சி நீக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நாங்கள் பரிசுத்தவான்களாய் ஆக்கப்பட்டிருக்கிறோம், நாங்கள் நீதிமான்களாய் ஆக்கப்பட்டிருக்கிறோம். ஸ்தோத்திரம். நாங்கள் தேவனுடைய பிரசன்னத்திற்கு சமீபமாக்கப்பட்டிருக்கிறோம். நீ தேவ பிரசன்னத்தை எங்கேயும் தேட வேண்டாம். இட்ஸ் நியர் யூ. நீ you can go deep into the presence of God. நீ சொல்லுங்க, நான் தேவ பிரசன்னத்திற்கு சமீபமாக்கப்பட்டிருக்கிறேன். நான் பிசாசை ஜெயித்திருக்கிறேன், நான் நரகத்தை ஜெயித்திருக்கிறேன், நான் சாத்தானின் வல்லமைகளை ஜெயித்திருக்கிறேன், நான் அசுத்த கிரியைகளை ஜெயித்திருக்கிறேன். சொல்லுங்க, நானும் சரி என் பிள்ளைகளும் பிசாசை ஜெயிச்சிருக்கிறாங்க. என்னால் எனக்கு பிறந்தது பிசாசை ஜெயிக்கும். அப்படியே சொல்லுங்க, எங்களுக்கு பிறந்தவைகள், எங்களுடைய பிள்ளைகள், எங்களுடைய சகோதரன், எங்களுடைய சந்ததி, அவங்க பிசாசை ஜெயித்திருக்கிறாங்க. இன்னொன்று நீங்க சொல்லுங்க, கண்ண மூடி, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே, ஹல்லேலூயா, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நான் சமாதானத்தை சந்தித்திருக்கிறேன். சொல்லுங்க, நான் சமாதானத்தை சந்தித்திருக்கிறேன், நான் சமாதானத்தை தந்தித்திருக்கிறேன், நான் சமாதானத்தை பெற்றுக்கொண்டிருக்கிறேன், நான் சமாதானம் நிறைந்தவளாய் இருக்கிறேன், நான் சமாதானம் நிறைந்தவனா. எல்லாரும் சொல்லுங்க, என் குடும்பத்தில் சமாதானம், என் வீட்டில் சமாதானம், என் படிப்பில், என் பிஸ்னஸில், என் வேலையில் சமாதானம், என் கிச்சனில் சமாதானம், என் பெட்ரூமில் சமாதானம், என் ஹாலில் சமாதானம், என் டைனிங் டேபிளில் சமாதானம். கர்த்தர் இன்னைக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறார். நீங்கள் இயேசுவின் ரத்தத்தை உங்கள் வீட்டிலே நீங்கள் முக்கியப்படுத்தினீங்கன்னா உங்கள் பிள்ளைங்க உங்களோட இணைஞ்சு அந்த டைனிங் டேபிளில் சந்தோஷமாக சமாதானமாக அவங்க சாப்பிட கர்த்தர் வைப்பார். அங்கே ஒரு சமாதானம் இருக்கும், அங்கே ஒரு சமாதானம் இருக்கும், அங்கே ஒரு தெய்வீக சமாதானம் இருக்கும், அங்கே ஒரு தெய்வீக சமாதானம் இருக்கும், அங்கே ஒரு பரிசுத்த சமாதானம் இருக்கும். எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க, ஒரு தெய்வீக சமாதானத்தை ஏன் கர்த்தர் எனக்கு தந்துடு. நீங்கள் உரிமையாக கேளுங்க, இயேசு ராஜா, நீ ரத்தத்தை சிந்தி எனக்கு அது வாங்கி கொடுத்திருக்கிறீர், ரத்தத்தை சிந்தி அந்த உடன்படிக்கை நீங்கள் ஏற்படுத்தி இருக்கிறீங்க, ரத்தம் சிந்தி அந்த உடன்படிக்கை நீங்கள் எனக்கு ஏற்படுத்தி இருக்கிறீங்க. எல்லாரும் சொல்லுங்க, ரத்தம் சிந்தி அந்த உடன்படிக்கை நீங்கள் ஏற்படுத்தி இருக்கிறீங்க. நீங்கள் சொல்லுங்க, பிசாசே நீ என்னை அணுக முடியாது, பிசாசே நீ என்னை சோதிக்க முடியாது, என்னை குற்றப்படுத்த முடியாது. என் இயேசு கிறிஸ்து என் பாவங்களை எல்லாம் மன்னித்து விட்டார். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து என் பாவங்களை நீக்கி விட்டார், என் பாவங்கள் நீக்கி விட்டார், என் பாவங்கள் நீக்கி விட்டார், என் பாவங்கள் நீக்கி விட்டார். இப்போ எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தி ஆமென். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. எல்லாரும் எழும்பி நின்று இணைந்து பாடுவோமா? இயேசு ரத்தமே ரத்தமே ரத்தமே, இயேசு ரத்தமே ரத்தமே ரத்தமே, விலையேற பெற்ற ரத்தமே, குற்றமில்லாத பரிசுத்த ரத்தமே, இயேசு ரத்தமே ரத்தமே ரத்தமே, இயேசு ரத்தமே ரத்தமே ரத்தமே, மகா கொடூர பாவங்கள் கழுவிடும் நம் இயேசுவின் ரத்தமே. பாடுங்க, கொடூர பாவங்கள் கழுவிடும் நம் இயேசுவின் ரத்தமே, மனவியாகுள்ள வேதனையால் வேர்வை ரத்தமாய் வெளிவந்ததே, இயேசு ரத்தமே ரத்தமே. சத்தமா பாடுங்க, மனசாட்சியை சுத்திகரித்திடும் நம் இயேசுவின் ரத்தத்தை உயர்த்துங்க, இயேசுவின் ரத்தத்தை உயர்த்துங்க. சாட்சியை சுத்தி அவருடைய ரத்தத்தின் வல்லமை, ரத்தமே மனவேதனை நீக்கிடுமே, சாபம் எல்லாம் போக்கிடுமே, மனவேதனை நீக்கிடுமே, சாபம் எல்லாம் போக்கிடுமே, இயேசு ரத்தமே ரத்தமே ரத்தமே, இயேசு ரத்தமே ரத்தமே ரத்தமே, மகா பரிசுத்த ஸ்தலம் அதில் சேர்ந்திடும் நம் இயேசுவின் ரத்தமே, மகா பரிசுத்த ஸ்தலம் அதில் சேர்ந்திடும் நம் இயேசுவின் ரத்தமே, மகா பிரதான ஆசாரியராய் நமக்கு முன் சென்ற பரிசுத்தரே, மகா பிரதான ஆசாரியராய் நமக்கு முன் சென்ற கைதட்டி, இயேசு ரத்தமே ரத்தமே ரத்தமே, இயேசு ரத்தமே ரத்தமே ரத்தமே, இயேசு ரத்தமே ரத்தமே ரத்தமே, இயேசு ரத்தமே ரத்தமே. எங்களை கழுவும், எங்களை சுத்திகரிக்கும் இயேசுவின் ரத்தம் ரத்தமே, எங்களை
எங்களை பரிசுத்தப்படுத்தும் இயேசுவின் ரத்தம் உச்சம் தலை முதல் உள்ளங்கால் வரை எங்களை கழுவட்டும் அப்பா. இந்த நேரத்தில் எங்களை கழுவட்டும், இந்த நேரத்தில் கழுவட்டும். இங்க இருக்கிற ஒவ்வொருவரையும் மேலும் உடைய பரிசுத்த ரத்தம் தெளிக்கப்படட்டும், பரிசுத்த ரத்தம் தெளிக்கப்படட்டும். சிலுவையில் நீ தொங்கி நீ சிந்தின அந்த ரத்தம் எங்கள் மேல் தெளிக்கப்படட்டும், எங்கள் மேல் தெளிக்கப்படட்டும். நாங்கள் எங்களை தாழ்த்துகிறோம். we humble ourselves. நாங்கள் எங்களை தாழ்த்துகிறோம். கொஞ்சமேனும் பாத்திரம் இல்லாத எங்களை, யூதர்களாக கூட அழைக்கப்படாத எங்களை, ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா, புறம்பாய் இருந்தவர்களை, எருசலேமுக்கு புறம்பாய் இருந்தவர்களை, சத்தியத்திற்கு புறம்பாய் இருந்தவர்களை, புறஜாதியினராய் இருந்த எங்களை தெரிந்து கொண்டீரே, உம் பிள்ளையாய் மாற்றினீரே, எங்களை கழுவி சுத்திகரித்திருக்கிறீரே. உடைய ரத்தம் எங்களை கழுவட்டும், எங்க மீறுதல்களை மன்னிக்கட்டும், பாவத்தின் சாயல் இல்லாமல் எங்களை கழுவட்டும். லிபாலாபா ரமதனமம கஷகா இயேசு ரத்தமே ரத்தமே ரத்தமே, இயேசு ரத்தமே ரத்தமே ரத்தமே, இயேசு ரத்தமே ரத்தமே ரத்தமே, இயேசு ரத்தமே ரத்தமே ரத்தமே, ரத்தமே 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 ரத்தமே, ரத்தம் இயேசு ரத்தம் எல்லா பாவ அழுக்கையும் கழுவுமே. ரத்தம் இயேசு ரத்தம் எல்லா அவயவம் யாவையும் சுத்தம் செய்யும். ரத்தம் இயேசு ரத்தம் எல்லா பாவ அழுக்கையும் கழுவுமே. ரத்தம் இயேசு ரத்தம் எல்லா அவயவம் யாவையும் சுத்தம் செய்யும். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள், இந்த கோட்டை சபை ஒரு இரத்த கோட்டையாய் மாறட்டும். இயேசுவின் இரத்தம் கோட்டையாய் மாறுகிறது. இது இயேசுவின் இரத்த கோட்டையாய் இருக்கிறது. இதற்குள்ளே பிரவேசித்தவர்களுக்கு எந்த தீங்கும் அணுகிறதில்லை. இது இயேசுவின் கோட்டை, இது இயேசுவின் கோட்டை, இது இயேசுவின் கோட்டை, இயேசு உயர்ந்திருக்கிற கோட்டை, இது இயேசு மகாராஜாவுடைய கோட்டை. கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது. கைதட்டி எந்த தீங்கும் தீண்டா, நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது. சாத்தான் பாடுங்க, நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது. சாத்தான் பாசமை சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். பாசமை சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. சொல்லுங்க, இனி எதுவும், எங்க பிள்ளைகளை எதுவும் அணுகாது, என் கணவனை எதுவும் அணுகாது, என் மனைவியை எதுவும் அணுகாது, என் சந்ததியை எதுவும் அணுகாது, என் வீட்டை எதுவும் அணுகாது. இயேசுவின் ரத்தம் என் மேல் தெளிக்கப்பட்டிருக்கிறது, இயேசுவின் ரத்தம் என் மேல் தெளிக்கப்பட்டிருக்கிறது. தம்பி சொல்லு, தம்பி சகோதரா சொல்லு, சகோதரி சொல்லு, I am filled, I am filled with the blood of Jesus. என்னுடைய ஹalleluya, என்னுடைய நரம்புகளுக்குள்ளாய், என்னுடைய அணுக்களுக்குள்ளாய் இயேசுவின் ரத்தம். நீ பாபா மாமா லா ராதா லாபா ஷிகலா ரோதனா நீ மேதே நமக ஷகதலா. ஹalleluya. ஒரே ஒரு நிமிஷம் மாத்திரம், இல்லைன்னா ஒரு கொஞ்ச நேரம், இல்லை ஒரு தடவை முடிஞ்சா வேணும்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாரையும் உங்க நினைச்சு, ஏன்னா உங்க வீட்டில் உங்க மனைவி, உங்க பிள்ளைகள், உங்க கணவன், உங்க பேர பிள்ளைகள் எல்லாரும் கண்ணை மூடி என்ன செய்யணும்னா உங்க வலது கரத்தை உயர்த்தி ஒவ்வொருத்தங்க பேரையா சொல்லி, இதை ப்ளீஸ் இதை மட்டும் செஞ்சுருங்க, நம்ம உடனே முடிச்சிடுறேன். அவங்க பேரெல்லாம் சொல்லி அவங்க மேலே இயேசுவின் ரத்தம் தெளிக்கப்படட்டும் அப்படின்னு சொல்லுங்க. சரிங்களா? சொல்கிறீங்களா? நீங்கள் சொல்லுங்கள், சொல்ல ஆரம்பிங்க. உங்கள் குடும்பத்தில் இருக்கிற உங்கள் பேரை சொல்லி முதல்ல சொல்லுங்கள், என் மேலே உங்களுடைய பரிசுத்த ரத்தம் தெளிக்கப்படட்டும், என் மனைவி மேலே, என் பிள்ளைகள் மேலே இயேசுவின் ரத்தம் தெளிக்கப்படட்டும். நீங்கள் அவங்க பேரை சொல்லணும்னா சொல்லுங்கள். ஹல்லேலூயா. என் தகப்பனார் மேலே, என் தாயின் மேலே, என் கூட வேலை பார்க்குறவங்க, அதில் எல்லாரையும் சொல்லுங்கள். நீங்கள் சொல்லுங்கள், இந்த சபையில் இருக்கிற ஒவ்வொரு மேலேயும், இந்த சபையில் இருக்கிற சிறு பிள்ளைகள் ஒவ்வொருவர் மேலேயும், இந்த சபையில் இருக்கிற வாலிபர்கள் ஒவ்வொருவர் மேலும், இந்த சபையில் இருக்கிற மூத்தவர்கள், பெரியவர்கள், வயதானவர்கள், அவங்க வீட்டில் இருக்கிறவங்க, அவங்க கணவன், அவங்க மனைவி, ஹல்லேலூயா, ரட்சிக்கப்பட்ட
ரட்சிக்கப்படாமல் யார் இருந்தாலும் அவர்கள் மேலே கூட ஒரு பாதுகாப்பின் வளையம் இந்த நேரில் போடப்பட்டு அவர்கள் இங்கே இழுக்கப்படணும். இயேசுவின் ரத்தம், ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. 3 தடவை இயேசுவின் ரத்தம் ஜெயம்னு சொல்லுவோமா? இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். அன்புள்ள தெய்வமே, பரலோக ராஜா, நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த வார்த்தைகளை கேட்க எங்களுக்கு பலன் தந்தீர், ஞானத்தை கொடுத்தீர், எங்களுக்கு தாழ்மையும் அபிஷேகத்தையும் தந்தீர். இந்த நாள் முழுவதும் உம்மை ஆராதித்துக் கொண்டிருக்க இப்பொழுது வைக்கப்பட்டிருக்கிற இந்த அபிஷேகத்தின் அனல் எங்களுக்குள்ளாய் பற்றி எறிவதாக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த உலகத்தில் நாங்கள் குறைந்தவர்கள் அல்ல, விலையேறப்பட்ட இயேசுவின் இரத்தத்தினாலே நாங்கள் வாங்கப்பட்டிருக்கிறபடினால் எங்களுடைய மதிப்பை இழந்து விடாதபடிக்கு ஹல்லேலூயா நாங்கள் எங்களை காத்துக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்தருளுவீராக. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் தேவனாகிய கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இந்த வெயில் காலத்தின் வெயில் உடைய பிள்ளைகளை ஹல்லேலூயா பாதிக்காதபடிக்கு தென்றலாய் இவர்கள் மேல் வீசுவீராக. சரீரத்தில் நீர் செயல்படுவீராக. ஹல்லேலூயா இந்த பூமியிலே வாசம் செய்கிற நீர், இந்த பூமியில இருக்கிற கர்த்தர் இயேசு ராஜாதி ராஜா தேவனாகிய கர்த்தர் எங்களை நீர் ஆளுகை செய்வீராக. எங்கள் மேல் நீங்க உங்களுடைய பிரசன்னம், உங்களுடைய மகிமை, உங்களுடைய மெல்லிய காற்று எங்கள் மேல படணும் ஐயா. காத்து வழி நடத்திக் கொள்ளும், இரத்த கோட்டைக்குள்ளாய் மூடி மறைத்துக் கொள்வீராக. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. சபைக்கு வந்தவர்கள், சபைக்கு வர முடியாமல் பலவீனப்பட்டிருக்கிறவங்க ஒவ்வொருவருக்கும் தேவ இரக்கம் உடைய கண்களில் கிடைத்தருளுவதாக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். பரிசுத்த இரத்தத்திற்குள்ளாய் எங்களை மூடி மறைத்துக் கொள்ளும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் அல்ல பிதாவே, ஆமென். சொல்லுங்க, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா.